பிரம்ம முகூர்த்த பூஜை. இந்த பூஜை வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்ததாங்க. முருகருக்கு வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நானெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன்னு நினச்சே பார்க்கல. எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திரிச்சிருவோமா என்னமோ தூங்கிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பழகவுமே அதே டயத்துக்கு நமக்கு ஆள் உசுப்பி விட்ட மாதிரி நமக்கு அந்த டயத்துக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் 5:30க்குள்ளே வரைக்கும் தான் அந்த பிரம்ம முகூர்த்தன்றது. அதுக்குள்ளே நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிக்கணும். அதுக்குள்ளே முடிச்சிருவேன் நான் எப்போவுமே சாமி கும்பிட்டு. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் ரொம்ப மன நிம்மதி மன அமைதியும் கிடைக்கும். அதில் என்ன நினச்சி நம்ம தீபம் போடுறோமோ அந்த டயத்தில் அது வந்து சீக்கிரம் நமக்கு நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸ் கேரட் பொரியல், வெண்டைக்காய் சாம்பார், ரிங்காய் பழம் பொரித்து வச்சாச்சு. அதே கவரில் எடுத்து வச்சாச்சு. இல்லாட்டி நமத்து போயிடும். அதனால் கவரில் போட்டு வச்சாச்சு. ஆனியன் வடை போட்டு வச்சுருந்தேன். ஜில்லுன்னு மழை பெய்யறதுக்கு நம்ம ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் ஆனியன் வடை போட்டு டீ போட்டு நானும் தம்பியும் சாப்பிட்டோம். ஈவினிங் டயத்தில் சூடான டீயும் வடையும் சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.